பிரபல இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பு காரணமா காலமான விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மத யானை கூட்டம், ராவண கோட்டம் இந்த படங்களெல்லாம் இயக்குனவர் தான் விக்ரம் சுகுமாரன். இவருடைய மறைவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கிட்ட உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சவர் தான் விக்ரம் சுகுமாரன். 2013 மத யானை கூட்டம் படத்து மொழியா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாரு. இதை தொடர்ந்து சாந்தனு அவங்கள கதாநாயகனா வச்சு 2023 ராவண கோட்டம் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி இருந்தாரு விக்ரம். இதை தாண்டி வெற்றிமாறன் அவருடைய ஆடுகளம் திரைப்படத்துல வசனகர்த்தாவா இவர் தாங்க இருந்திருக்காரு. இவரு ரொம்ப நல்லா பணியாற்றினாரு. சினிமாவுல இவருக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். சினிமாவுல அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. 2017 சசிகுமார் அவர் கூட சேர்ந்து கொடிவீரன் அப்படிங்கிற படத்துல ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு விக்ரம் சுகுமாரன். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இவருடைய படம் படைப்புகள் கண்டிப்பா வெளியாகும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நிலையில நேற்று இரவு 12 மணிக்கு அவர் காலமாயிருக்காரு அப்படின்னு ஒரு சோகமான செய்தி வெளியாகி இருக்குங்க. விக்ரம் சுகுமாரன் அவர் உயிரிழந்த தகவலை சாந்தனு அவர் தான் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிச்சிருக்காரு. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அந்த தருணங்களை எல்லாம் எப்பவுமே என்னால மறக்கவே முடியாது. என்னோட நினைவுல எப்பவுமே அது இருந்துட்டே இருக்கும். ஆனா நீங்க சீக்கிரமா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இவருடைய மறைவு திரைத்துறையினர் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. நிறைய பேர் போய் நேர்ல அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஏற்றிக்க முடியாத மரணம். திடீர்னு இந்த இறப்பு வந்தது யாராலையுமே ஏற்றிக்க முடியல. இன்னும் நிறைய படைப்புகள் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காம போயிருச்சு அப்படின்னு வேதனையில பதிவிச்சிருக்காங்க. இவரு மதுரைக்கு நேத்து போயிருக்காருங்க. அப்ப தயாரிப்பாளர் ஒருத்தர் கிட்ட அப்ப கூட கதை சொல்லிட்டு தான் பேருந்துல தான் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காரு. அப்பதான் அவருக்கு திடீர்னு இந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அவர் பேருந்து நிலையத்திலேயே மரணம் அடைஞ்சதா சொல்றாங்க. இதனடுத்து விக்ரம் சுகுமாரன் அவர் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இயக்குனர், படம் எடுக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி எல்லாருமே ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கும் நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.